பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி முன்னிறுத்தப்பட்டு பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட 20க்கும் அதிகமான கட்சிகளை கொண்ட இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இதுபற்றி தெளிவாக பேசாதது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. 2018 டிசம்பர் மாதம் முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் சிலை திறப்பு விழா பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2019 தேர்தலில் இது நடக்கவில்லை. இந்நிலையில் இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு எதிர்நிலையில் 20க்கும் அதிக கட்சிகள் ஒன்று திரண்டு இந்தியா கூட்டணியை அமைத்துள்ளன. ஆனால் இதுவரை பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை இந்தியா கூட்டணி அறிவிக்கவில்லை. தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கும் நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் இதுபற்றி கேள்வி எழுப்பினர். சார் உங்கள் மனசுபடி பிரதமர் வேட்பாளர் யாரை நீங்க முன்னிறுத்தீங்க? உங்க மனசுபடி இந்தியாவினுடைய வேட்பாளர் இந்தியா கூட்டணி. ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையை கன்னியாகுமரியில் தொடங்கி வைத்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதேபோல பாரத் ஜோடோ நியாய் யாத்திரை மும்பையில் நிறைவடைந்த போது நடந்த பொதுக்கூட்டத்திலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். ஆனால் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை அவர் அறிவிக்காதது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. இதன் பின்னணியில் இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்களின் நிலைப்பாட்டை காண வேண்டியிருக்கிறது என்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன். கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் கேரளம் எப்படி வாக்களிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் வேட்பாளராக ராகுலை நம்பி ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் பிரதமர் ராகுல் காந்தி பிரதமராக ஆவார் அப்படிங்கக்கூடிய ஒரு தோற்றத்துலதான் கேரளம் ஓட்டு போட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டதனுடைய விளைவா அங்க மொத்தம் இருக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதிகள்ல 19 தொகுதிகளை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு தொகுதி ஆலப்புழா மட்டும் சிபிஎம் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறையை நீங்க பாத்தீங்கன்னா அங்க ராகுல் காந்தி மீண்டும் வயநாட்டில் நிற்கிறாரு. கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்ச ஒரே ஒரு தொகுதி, அதாவது அந்த ஆலப்புழா தொகுதியும் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய கே.சி. வேணுகோபாலை கொண்டு போய் களமிறக்கிருக்காங்க. கே.சி. வேணுகோபால் இத்தனைக்கும் ராஜஸ்தான்ல இருந்து மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கக்கூடியவர். இதெல்லாம் இடதுசாரிகள் மட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி. அதனாலதான் ராகுல் காந்தி மும்பையில தன்னுடைய நடைபயணத்தை நிறைவு செய்து போன போது கூட 2 கம்யூனிஸ்டுகளுமே அதுல கலந்துக்கல. இப்படி ஏகப்பட்ட அதிருப்திகளுக்கெல்லாம் மத்தியில தான் இந்தியா கூட்டணி ஒரு ஒற்றை இலக்கோட பாஜகவை வீழ்த்தணும், மோடி பிரதமராவதை தடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒற்றை இலக்கில இணைஞ்சிருக்காங்க. சோ இதையெல்லாம் மனதில் வைத்துதான் இப்ப பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியை பேசினா அது இந்தியா கூட்டணிக்குள்ள தேவையில்லாத சலசலப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுனாலதான் முதல்வர் ஸ்டாலின் அதை தவிர்த்திருக்காரு அப்படிங்கறதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. தேர்தல் பரப்புரைகளில் மோடியை முன்னிறுத்தி பாஜக கூட்டணி பரப்புரை மேற்கொள்ளும் நிலையில் வலுவான எதிர்க்கட்சிகளின் முகமாக ஒருவரை நிறுத்த வேண்டிய தேவையும் கட்டாயமும் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது.